தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, தீபாவளி ஆஃபர் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பல வருஷமாக வாட்ச் பண்ணி, சில பேர் நேற்று வாட்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. வருஷ கணக்கில் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. உங்கள் அனைவரையும் MST ஸ்கூல் ஃபேமிலிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். சரி, இன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இந்த இண்டிகேட்டரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆயிரும். அந்த மாதிரி நாங்கள் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பேமெண்ட் லிங்க்கில் பே பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்னு வந்த உடனேயே அந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதை நான் செஞ்சு காட்டுறவங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டு செஞ்சு காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நீங்கள் இப்போ தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நம்மளோட இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? எந்த இண்டிகேட்டருமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எப்படி நம்ம இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறது, எப்படி இனிஷியல் செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எப்படி டிஃபால்ட்டாக இருக்குமோ நான் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள். இப்போ இண்டிகேட்டர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அந்த இண்டிகேட்டர் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். இதில் போயிட்டு டைரெக்டாக இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. இதில் நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு இருக்கும். MST iCore 2.0 சிம்பிள் டு ட்ரேட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இது இன்றைக்கி ரிலீஸ் பண்ண வெர்ஷனு. எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போய் பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 3. அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறது ஒரு 3rd ஸ்டெப்பு. இந்த மாதிரி பூஸ்ட் கொடுக்குறது 4th ஸ்டெப்பு. இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணிக்கிங்க மறக்காமல். இப்போ வாங்க மறுபடியும் செட்டிங்ஸில் போகிறோம். நம்ம சிம்பிள் டு ட்ரேடுன்னு இருக்கா, இதை ஒரே ஒரு கிளிக் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இண்டிகேட்டர் அங்கே லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. இதை எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பிடிச்ச டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப் டு 15 மினிட்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. நீங்கள் 1 மினிட்டும் வச்சுக்கலாம், 30 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். இப்போ மார்னிங் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்காக பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார் ரீப்ளே ஆக போகுது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓப்பன் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி 5 லைன் ஃபார்ம் ஆயிரும். எத்தனை லைனுங்க ஃபார்ம் ஆகும்? 5 லைன் ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் ஒரு 2 லைனு, இந்த பக்கம் ஒரு 2 லைனு, இது மிட் பாயிண்ட்டு. அப்போ இது ஒரு லைனு. மொத்தத்தில் நமக்கு 5 லைன் கிடைக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன ஆகும்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா? அப்படியே ஒரு இடத்துல நிற்குமா? நிற்காது. ஒன்று மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். இப்போ ஓப்பன் ஆகி நம்மளுடைய மிட் பாயிண்ட்லேருந்து மேலே போச்சுன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அங்கே நம்ம செல் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா இங்கே நம்ம பை பண்ணணும். இதுக்கு என்ன சார் ஸ்டாப் லாஸு அப்படின்னா, அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. அப்போ இந்த என்ட்ரிக்கு என்ன சார் ஸ்டாப் லாஸு அப்படின்னா, இதுக்கு கீழே உள்ள பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. என்ன சார் நீங்கள் காட்டுற என்ட்ரியில் இந்த இடத்துல பை இருக்குது, செல் இருக்குது, வேல்யூஸ்லாம் இருக்குது, ஏன் இண்டிகேட்டரில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பயப்பட வேணாம். இந்த இடத்துல செட்டிங்ஸில் போங்க. நான் அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். கீழே இருக்கிற செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸில் போங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே லேபிள்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இருக்கா? இங்கே பாருங்கள், லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, ஃபினான்சியல் நேம் லேபிள்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பை, ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், செகண்ட் பை இது எல்லாமே வந்துடும். அப்போ ப்ரைஸோட வேல்யூ வரணும் இல்லையா, அதுக்கு மறுபடியும் இந்த லேபிள்ஸுக்கு போங்க. மறுபடியும் கீழே இருக்க ஃபினான்சியல் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்னோடய செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் மேலே வந்து என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். கீழே போனால் பை பண்ணுவோம். அதே தான் எல்லாத்துக்குமே, கம்மோடிட்டி இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம என்ன ரெடியாக இருப்போம், 51,814 கிட்ட வரும்போது 51,000